கிறிஸ்துவுக்குள் மிகவும் பிரியமானவர்களே, அன்பின் ஆண்டவரும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் நல்ல நாமத்தினாலே உங்கள் அனைவரையும் அன்போடு வாழ்த்துகிறேன். எனக்கு அன்பான சகோதர சகோதரிகளே, இன்றும் இந்த அதிகாலை ஜபம் போலவே இந்த இரவு ஜபத்திலும் உங்கள் பிள்ளைகளின் ஆசீர்வாதங்கள், பாதுகாப்புக்கான ஒரு ஊக்கமான இரவு ஜபத்தை நாம் ஏறெடுக்க இருக்கிறோம். ஐயா, இந்த 2024 என் பிள்ளைகள் நிச்சயமாய் அதிநிச்சயமாய் ஆசீர்வதிக்கப்பட்டவர்களாய், என் தேவன் என் பிள்ளைகளுக்கு எதை எழுதி கொடுத்தாரோ அந்த அற்புதமான காரியங்கள் என் பிள்ளைகளின் வாழ்க்கையிலே நடக்க வேண்டும் என்ற நம்பிக்கையிலே, நடக்க வேண்டும் என்ற உத்தரவாதத்திலே, நடக்க வேண்டும் என்ற மன்றாட்டிலே, ஐயா நிச்சயமாய் நடக்கும் என்ற விசுவாசத்தோடு ஊக்கமாய் ஜெபிக்க போகிறோம். என் அன்பு தேவ பிள்ளைகளே, விசுவாசம் உள்ள ஜெபம் பிணியாளியை மாத்திரமல்ல, ஐயா எந்த சிக்கல்கள், சிரமங்கள், வேதனைகளிலும் அகப்பட்ட பிள்ளைகளையும் விசுவாசம் உள்ள ஜெபம் ரட்சிக்கும் என்பதிலே மாற்றமே இல்லை. என் அன்பு சகோதர சகோதரிகளே, எந்த சூழ்நிலையிலும் கவலைப்படாதிருங்கள். பிள்ளைகளுக்கென்று எந்த துர்ச்செய்தியை கேட்டாலும் கவலைப்படாதிருங்கள். வேதத்திலே சொல்லப்பட்டிருக்கிறது, துர்ச்செய்தியை கேட்டாலும் நீதிமான் சிங்கத்தை போல, ஓ glory glory to the Lord. நீதிமான்களாய் இருக்கிற என் அன்பு சகோதர சகோதரிகளே, பிள்ளைகளை குறித்து கூட எந்த துர்ச்செய்தி வந்தாலும் நீதிமான் சிங்கத்தை போல் தைரியமாய் இருப்பான் என்று எழுதப்பட்டிருக்கிறதே. அப்படியே என் இயேசுவின் நாமத்தினாலே நீங்கள் சொல்லுங்கள், என் பிள்ளைகள் எல்லாம் கர்த்தரால் போதிக்கப்பட்டிருப்பார்கள், என் பிள்ளைகளுடைய சமாதானம் பெரிதாயிருக்கும் என்றல்லவா வேதத்திலே சொல்லப்பட்டிருக்கிறது. தகப்பன் தன் பிள்ளைகளுக்கு இறங்குகிறது போல கர்த்தர் தமக்கு பயந்தவர்களுக்கும், கர்த்தர் தமக்கு பயந்திருக்கிற என் பிள்ளைகளுக்கும் எனக்கும் இறங்குவார். என் குடும்பத்திலே வாதை அணுகுவதற்கு அதிகாரம் இல்லை, பொல்லாப்பு என் கூடாரத்தை அணுகுவதற்கு அதிகாரம் இல்லை. ஓ, என்ன வேண்டுமானாலும் நடக்கலாம், எனக்கு தோல்வி இல்லை. யார் வேண்டுமானாலும் வரலாம், என் பிள்ளைகளை பிடித்து கொண்டு போக முடியாது, என்னிடம் இருந்து பிரித்து கொண்டு போக முடியாது. எனக்கு விரோதமாய் ஒரு வழியாய் வருவார்கள், எனக்கும் என் பிள்ளைகளுக்கும் என் குடும்பத்திற்கும் விரோதமாய் ஒரு வழியாய் வரலாம், ஆனால் 7 வழியாய் சிதறி போவார்கள் என்று நீங்கள் சொன்னால் நிச்சயமாக அப்படி நடக்கும் என்பதை மறந்து விடாதீர்கள். அன்பு சகோதர சகோதரிகளே, நிச்சயமாய் உங்கள் வாழ்க்கையிலே கர்த்தர் அற்புதங்களையும் அதிசயங்களையும் செய்வார். இந்த சிறியரில் ஒருவரையும் அற்பமாய் எண்ணாதிருங்கள். ஐயா, இவர்களுக்கென்று பரலோக தூதர்கள் இருக்கிறார்கள் என்று சொல்லப்பட்டிருக்கிறதே. பின்ன எப்படி என் பிள்ளைகள் தவறான தாறுமாறான வழிகளிலே நடக்க முடியும்? அவர்களை உள்ளம் கையிலே ஏந்தி கொண்டு போகிற தூதர்கள் இருக்கிறார்கள் என்று உறுதியாய் அறிக்கையிடுங்கள். என் தெய்வமே, உம்மை நோக்கி கெஞ்சுகிறோம் சுவாமி, தைரியமாய் உம்முடைய கிருபாசனத்தண்டையிலே வருகிறோம். என் அன்பு சகோதர சகோதரிகளின் பிள்ளைகள் ஒன்றும் கெட்டு போகாதபடி, ஒருவரும் எங்கோ வேதனைகளிலும் துக்கங்களிலும் சிரமங்களிலும் அகப்பட்டுக் கொள்ளாதபடி என் இயேசுவின் நாமத்தினாலே, Lord in the mighty name of Jesus, இப்படியாய் ஜெபியுங்கள். என் பிள்ளைகள் எல்லாம் கர்த்தரால், ஜீவனுள்ள தேவனால், அற்புதங்களின் அதிசயங்களின் ஆண்டவரால் போதிக்கப்பட்டிருப்பார்கள் என்று எழுதப்பட்டிருக்கிறதே. அப்படியாய் போதிக்கப்பட்டிருக்கிற பிள்ளைகளை இந்த உலகத்தில் எவனும் எந்த சக்தியும் பிடித்து கொண்டு போக முடியாது என்று விசுவாசிக்கிறேன். பொல்லாப்பு எனக்கு நேரிடாது, என் பிள்ளைகளுக்கு நேரிடாது. எந்த வாதை போன்ற மனிதர்களும், வாதை போன்ற காரியங்களும் என் கூடாரத்தை, என் பிள்ளைகளை, என் குடும்பத்தை அணுகாது. ஏனென்றால் எங்கள் வழிகளில் எல்லாம் எங்களை காக்கும்படி, எங்களை பாதுகாப்பதற்காக தம்முடைய தூதர்களுக்கு கட்டளையிடுவார், நிச்சயமாய் கட்டளையிடுவார். நாங்கள் எங்கும் அகப்பட்டுக் கொள்ளுவதில்லை. இயேசுவின் நாமத்தினாலே என் பிள்ளைகள் எங்கும் அகப்பட்டுக் கொள்ளாதபடி, ஓ லார்ட், எந்த சிக்கலிலும் இக்கட்டுகளிலும் அகப்பட்டுக் கொள்ளாதபடி விடுதலை அடையும்படியாய், பாதுகாக்கப்படும்படியாய், பத்திரமாய் வீடு திரும்பும்படியாய், பத்திரமாய் எங்கள் கரத்திற்கு குடும்பத்தில் வந்து சேரும்படியாய் ஜெபிக்கிறோம் இயேசுவின் நாமத்தினாலே. Lord in the mighty holy name of Jesus, உன் பிள்ளைகள் எல்லாம் உன் வீட்டோரும் கனிதரும் திராட்சை கொடியை போல் இருப்பார்கள் என்று சொன்னபடியே நடக்கட்டும் என் இயேசுவின் நாமத்தினாலே. ஓ, உன் பிள்ளைகள் உன் பந்தியை சுற்றிலும் ஒலிவமர கன்றுகளை போல் இருப்பார்கள் என்று என் தேவன் எழுதி கொடுத்த நல்ல வார்த்தைகள் எல்லாம் எங்கள் பிள்ளைகளுடைய வாழ்க்கையிலே நடக்கும்படியாய் ஜெபிக்கிறோம். அதற்கு விரோதமாய் போராடுகிற சத்துருவின் சங்கிலிகள் முறியும்படியாய், அதற்கு விரோதமாய் எழும்புகிற பொல்லாதவர்களின் ஆதிக்கங்கள் நிர்மூலமாய் போகும்படியாய், என் பிள்ளைகள் வாழ்ந்து சிறந்திருக்கும்படியாய் ஜெபிக்கிறோம் இயேசுவின் நாமத்தினாலே. Lord in the mighty and holy name of Jesus, thank you Lord. நன்றி செலுத்துகிறோம் சுவாமி. என் மனைவி, என் வீட்டோர்
வீட்டோரங்களிலே கனிதரும் திராட்சை கொடியை போல் இருப்பாள். என் மனைவி மாத்திரமல்ல, என் கணவனும். அல்லேலூயா, அல்லேலூயா. என் கணவன் என் வீட்டோரங்களில் கனிதரும் திராட்சை செடியை போல் இருப்பான். என் பிள்ளைகள் என் பந்தியை சுற்றிலும் ஒலிவ மர கன்றுகளை போல் இருப்பார்கள். நிச்சயமாய் அவர்களை யாரும் பிடித்து கொண்டு போக, யாரும் அவர்களை அபகரித்து கொண்டு போக, அவர்களை யாரும் எவனும் ஏமாற்றிக் கொண்டு போவதற்கு அதிகாரம் இல்லை. கர்த்தரால் எனக்கு வந்த சுதந்திரத்தை யார் பறித்துக் கொள்ள முடியும்? கர்த்தரே எனக்கு கொடுத்த கற்பத்தின் கனியாகிய சுதந்திரத்தை யாரும் பறித்துக் கொண்டு போக முடியாது. இயேசுவின் நாமத்தினாலே என் பிள்ளைகள் வாழ்ந்து சிறந்திருப்பார்கள். தகப்பனே, என் பிள்ளைகளை நீர் இப்படியாய் பாதுகாப்பதற்காக நன்றி செலுத்துகிறோம் சுவாமி. என் அன்பு சகோதர சகோதரிகளின் பிள்ளைகள் மீது நீர் இப்படியாய் கண்ணோக்கமாய் இருப்பதற்காக நன்றி செலுத்துகிறோம். உம்முடைய பரிசுத்த தூதர்கள் எங்கும் கடந்து செல்லும்படியாய், ஐயா, எங்கே இவர்கள் அகப்பட்டிருக்கிறார்கள் அங்கே இருந்து இவர்கள் விடுதலை அடையும்படியாய், எங்கே இவர்களுக்கு வர வேண்டிய வரன்கள் சிக்கி சிரமப்பட்டு சிறையிருப்பில் இருப்பது போல் இருக்கிறதோ, அந்த பிள்ளைகள் இயேசுவின் நாமத்தினாலே அந்த நல்ல வரன்கள் திரும்பி வருவதாக இயேசுவின் நாமத்தினாலே. Father, in the mighty and holy name of Jesus, இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே ஓ லார்ட் கட்டளையிட்டு ஜெபிக்கிறோம். எல்லா சத்துருவின் வல்லமைகளும் கட்டப்படுவதாக இயேசுவின் நாமத்தினாலே. இயேசுவின் நாமத்தினாலே இவர்களுக்கு வர வேண்டிய நன்மைகளை கெடுப்பதற்கு இந்த உலகத்தில் எந்த சக்திக்கும் அதிகாரம் இல்லை. இயேசுவின் நாமத்தினாலே எந்த பொல்லாத சத்துருவுக்கும் அதிகாரம் இல்லை. நன்றி செலுத்துகிறோம் சுவாமி. இவர்கள் பல கனிகளை பளிங்கும், இவர்கள் வாசல்களை மாணிக்க கற்களும், இவர்கள் மதில்களை எல்லாம் உச்சிதமான கற்களா ஆக்குவேன் என்று சொன்னீர்களே, அப்படியே என் அன்பு சகோதர சகோதரிகளின் குடும்பங்களும் பிள்ளைகளும், ஐயா, இவர்கள் பிள்ளைகளின் பிள்ளைகளும் ஆசீர்வதிக்கப்படுவார்களாக. என் இயேசு கிறிஸ்துவின் வல்லமை உள்ள அதிகாரம் உள்ள நாமத்தினாலே நன்றி தகப்பனே. உம்மை நன்றியோடு நோக்கி பார்க்கிறோம் சுவாமி. இந்த நிகழ்ச்சியை தயாரிப்பதற்கு உதவிய ஆன்லி ஏக்னஸ் அம்மாவை ஆசீர்வதிக்கும்படியாய், சென்னையை சார்ந்த அன்பு ஆன்லி ஏக்னஸ் அம்மாவுடைய பிள்ளைகளும் பேர பிள்ளைகளுமாய் அவர்கள் ஆசீர்வதிக்கப்படும்படியாய் ஜெபிக்கிறோம். கர்த்தர் நன்மையை ஓலாட் விரைவாய் அந்த குடும்பத்திற்கு பங்களிக்கும்படியாய் ஜெபிக்கிறோம் சுவாமி. இந்த இரவு ஜெப வேளையிலே வந்திருக்கிற என் அன்பு சகோதர சகோதரிகள் ஒருவரும் கெட்டு போகாதபடி, ஒருவரும் வெட்கப்பட்டு போகாதபடி, இழந்த எல்லாவற்றையும் திருப்பிக் கொள்ளும்படியாய், ஒருவேளை இழந்து போனது போல தீய பழக்க வழக்கங்களினாலே, தவறான தொடர்புகளினாலே, அல்லது எங்கோ யாரிடமோ எந்த இடத்திலோ அகப்பட்டிருக்கிற பிள்ளைகள் ஓலாட் திரும்பி வரும்படியாய் ஜெபிக்கிறோம். இழந்தவை எல்லாவற்றையும் திருப்பிக் கொடுப்பீராக. நன்றி செலுத்துகிறோம். இந்த 2024 இவர்கள் பிள்ளைகளுடைய சமாதானம் பெரிதாயிருக்கட்டும். இயேசுவின் நாமத்தினாலே இவர்கள் பிள்ளைகள் எல்லாம் என் தேவனால் போதிக்கப்பட்டவர்களாய் இருக்கும்படியாய் ஜெபிக்கிறோம். கரத்திலே முழுமையாய் ஒப்புக் கொடுக்கிறோம். கர்த்தர் அப்படியே செய்ய போகிறதற்காக நன்றி செலுத்துகிறோம். இந்த ஃபைலை, இந்த வீடியோவை வாட்ஸ்அப் மூலமா, பேஸ்புக் மூலமா ஷேர் பண்ணுகிற என் அன்பு சகோதர சகோதரியின் கரங்களை, விரல்களை கர்த்தர் நிச்சயமாய் ஆசீர்வதிப்பீராக. நன்றி செலுத்துகிறோம். இயேசு கிறிஸ்துவின் நல்ல நாமத்தினாலே பிதாவே, ஆமென்.